நம்ப தமிழ் சினிமாவுல காமெடிங்கிறது ரொம்ப நாளாவே அழிஞ்சிட்டு வருது. அது அழிஞ்சிட்டு வர ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதனால எந்த படம் பார்த்தாலுமே சுவாரஸ்யமாவே இருக்க மாட்டேன்னுது. முதலெல்லாம் எவ்வளோ பெரிய கிரிமினல் ஸ்டோரி ஆகட்டும், காமெடி ஸ்டோரி ஆகட்டும், இல்ல ஒரு குடும்ப ஸ்டோரி ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு லிட்டில் பிட் காமெடி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த படம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அந்த 2 1/2 ஹவர்ஸ் ரொம்ப சூப்பரா போகணுங்கிறதுக்காக அத வச்சிருப்பாங்க. இப்ப எந்த ஒரு படத்துலயுமே அந்த காமெடி ட்ராக்கே கிடையாது. பட் அதுக்கு காரணம் ம் லோகேஷ் கனகராஜ் சாருன்னு சொல்லிற முடியாது. பட்டு அவரு அந்த ஃபர்ஸ்ட்டு கைதி எந்த ஒரு பாட்டுமே இல்லாம, ஒரு காமெடி எதுவுமே இல்லாம, ஒரு நைட் டைம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒன் டே ப்ரோகிராம்ங்கிறதுனால அப்படி எடுத்தாரு. பட்டு அதே மக்கள்கிட்ட நெறையா பிரபலமானதுக்கப்புறம், மக்களும் அந்த மாதிரி விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்ப எல்லாருமே "ஓ! இந்த மாரி மாஸ் சீன் இருந்தா நல்லாயிருக்கும் படம்." அப்படின்னு சொல்லி அத பார்க்க போயிட்டாங்க எல்லாரும். ஸோ அந்த மாரி அப்படியே அதையும் ரொட்டீனா பண்ண மக்களுக்கு அது எப்படி இருந்தாலும் போர் அடிச்சுரும். ஆனா நீங்க காமெடி எத்தன தடவ பண்ணீங்கன்னாலும் யாருக்குமே போர் அடிக்காது. எப்பயுமே அது ஹிட் குடுக்குற ஒரு கன்டென்ட் அது காமெடி. ஓகேங்களா? சந்தானம், சூரி அவங்களுக்கு என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன்னா, ம் எவ்வளவோ படங்கள் நடிச்ச நாகேஷ் சார் அவர் வில்லனாவும் நடிச்சிருப்பாரு. அபூர்வ சகோதரர்கள் படத்துல மெயின் வில்லனே பார்த்தீங்கன்னா, நாகேஷ் சார் தான். ஏன்னா, அவரு பத்தி உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஹியூமர் சென்ஸோட அவ்வளோ இதுல நடிச்சிருப்பாரு. எதிர்நீச்சல் படத்துல ஒரு கேரக்டர் ரோல், ஆப்போசிட் கேரக்டர் ரோல்ல தான் நடிச்சிருப்பாரு. அவரு தான் படம் ஃபுல்லும் அந்த எதிர்நீச்சல்ங்கிற இதுக்கே இதா இருக்கும். பட் அப்பப்ப அந்த கேரக்டர் ரோல் மாரி தான் நடிச்சிருப்பாரு. காமெடி சென்ஸும் உள்ள ஆட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி அ நாகேஷ் சார் பார்த்துக்கலாம். அப்புறம் வெண்ணிலடை மூர்த்தி எல்லாம் அவருமே நம்ம காமெடியா நெனைக்கிறவங்கலாம் வில்லனா நடிச்சிருக்காங்க. ஹீரோவாவும் நடிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற நம்ப கவுண்டமணி கவுண்டமணி சார்லாம் ஹீரோவாவும் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோவா நடிச்சாலுமே, அவங்க காமெடிய விடல. ஓகேவா? ஆனா நீங்க சூரியும், சந்தானம் சாரும் என்ன பண்றீங்கன்னா, ஹீரோவா நடிச்சுட்டா காமெடி ட்ராக்ல நடிக்கிறதில்ல. பட் அது நீங்க நடிச்சீங்கன்னா தான், தமிழ் சினிமாங்கிறது ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, அது சும்மா போர் அடிச்சு, இப்ப பாருங்க இந்த மதகஜராஜா எவ்வளவோ கொண்டாடப்பட்டது மக்களால். அதெல்லாம் உங்களுக்கே பெருமையா இருக்கும் அல்லவா? அதனால அந்த மாதிரி சூரி சாரும் ஆகட்டும், இவங்கலாம் ஏன்னா இப்ப காமெடிக்கே ரொம்ப பஞ்சம். ஏன்னா வடிவேல் சார் இப்ப இல்ல, கவுண்டமணி சார் இப்ப வரல. அப்படிங்கும்போது நீங்கலாம் கண்டிப்பா நடிக்கணும். நீங்களும் சூரி சாரும் காமெடி ரோல்ஸ் எல்லாம் நடிக்கணும். ப்ளஸ் ஹீரோ ரோலும் நடிக்கணும். ட டூயல் ஹீரோ ரோலும் நடிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நடிக்கணும். அதுதான் ஒரு நடிகன். ஓகேங்களா? காமெடியன் தான் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு தடவ விவேக் சார் சொல்லியிருப்பாரு. வேற ஒரு ஊர்லயோ, நாட்டிலயோ அங்க ஒரு பேஷண்ட் ரொம்ப கேன்சரோ ஏதோ ஒண்ணு அவருக்கு இருக்கு. பட் அவரு எப்பயுமே அந்த சிரிப்பொலியோ அந்த மாரி ஜோக் சேனல்ல உங்களோட சிடி மட்டும் என்கிட்ட இருக்கு. அத மட்டும் தான் நான் விரும்பி பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி குடுத்துருக்காங்களாமா. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லப்போனா, அவங்கலாம் எவ்வளோ பெரிய நடிகர்ன்னு சொல்ற நம்ம கமலஹாசன் சார் அவ்வளோ ஆக்டிங். பட் அவருக்குள்ள ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ரஜினி சாருக்குள்ள மிகப்பெரிய ஹியூமர் சென்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் காமெடி ட்ராக்ல கண்டிப்பா படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா, கமல் சார் பார்த்தீங்கன்னா, சதிலீலா அப்படிங்கிற படத்துல அவரு ஹீரோ கிடையாது. ரமேஷ் சார் தான் ஹீரோ. பட் ஆனா, அவரு உள்ள மெயின் ரோலா மெயின் காமெடியனா உள்ள கலக்கியிருப்பாரு. கோவை சரளா மேடம் ஜோடியா. அப்ப நீங்களே பார்த்துக்கங்க. காமெடிங்கிறது அந்த ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு தேவையான ஒரு கன்டென்ட், ஒரு ட்ராக். அதுதான் மக்கள மகிழ்விக்கும். அதே மாரி அந்த படத்த பூஸ்ட் பம்ப்ஸ் ஆக்கும். ஓகேங்களா? எப்படி ஒரு ஆக்ஷன் காட்சி காட்டுறோமோ, அதே மாதிரி ஒரு படம்னா பாட்டு வேணும். நல்ல பாடல்கள்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த காமெடி எப்படி அழியுதோ, அதே மாரி நல்ல பாட்டுமே எந்த ஒரு படத்துலயும் நல்ல பாட்டெல்லாம் கேட்கறதில்ல.
ஓகேங்களா? ரொம்ப ரேர். அந்த ரொம்ப ரேருங்கிறது ரீல்ஸில் தான் பார்க்குறோம். அந்த ரீல்ஸ் பாட்டுமே வந்து கொஞ்ச நாள் தான். அப்புறமும் அதுவும் போயிடுது. ட்ரெண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அந்த பாட்டு ட்ரெண்டா? இப்போ வரைக்கும் ட்ரெண்டு. அது எவ்வளோ பெரிய ஓல்டான பாட்டு தெரியுங்களா? இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. பட் ஆனால் இப்போல்லாம் எந்த பாட்டுமே நம்ம கேட்குறது கிடையாது. அதனால் ஸோ மக்களே, நீங்களும் ரசிக்கும் தன்மையை வந்து தப்பான முறையில் வழிகாட்டிடாதீங்க. அதே மாதிரி சூரி சார், சந்தானம் சார், நீங்களும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு காமெடியிலையும் நடிக்கணும், ப்ளஸ் ஹீரோவாகவும் நடிக்கணும், குணச்சித்திர வேடத்துலையும் நடிக்கணும். முதல்ல நடிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.